அணுக்களின் கூட்டுத்தான், ஆன்மா அணுக்களின் கூட்டு அல்ல. அது பிராணனின் கூட்டு. பிராணன்கிறது உயிர். அது எங்க இருந்து வருது அப்படின்னா வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அன்னத்திலிருந்து வருகிறதுங்கிறாரு. அன்னமே பிராணனாக மாறுகிறது, பிராணனே உயிராக மாறுகிறது. அது ஒரு 10 லைன் வச்சிருப்பாரு வள்ளல் பெருமான். அதுக்கப்புறம் உயிராக மாறுது, ரத்தமா மாறுது, மஜ்ஜையா மாறுது, கொழுப்பா மாறுது, விந்து நாதமாக மாறுகிறது, குண்டலினியாக மாறினதுக்கு அப்புறம் ஆன்மாவாக விழித்தெழுகிறது. அப்போ ஆன்மாவாக விழித்தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா பிரபஞ்ச ஞானத்தை பெற 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 விரிந்து கொண்டே போகிறது. அதுதான் பற. அந்த விரிந்து கொண்டே போகிற பறந்து விரிந்து போகும் பொழுது பரமான்மாவாக அதுவே மாறும். பரமான்மா வேறு, ஆன்மா வேற அல்ல. பரமான்மாவை கண்டுபிடிக்கணும்னா ஆன்மாவை குத்தணும், நெளிக்கணும், பிதுக்கணும். அதுல இருந்து புறப்பட்டு வெளியில வர்றது பரமான்மா. ஆன்மாவின் திணிவு பெற்றதே பரமான்மா. அப்ப பரமான்மா வெளியில் தேடி புண்ணியம் இல்லை, உள்ளுக்குள்ளே தேடணும்னு இதனால தான் சொல்றோம்.